மதுரை மாவட்டம் போர்வெல் ரிக் உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் சங்கம் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. முன்பு வாட் வரி விதிப்பில் போர்வெல் தொழிலுக்கு பிரிவு 66D கீழ் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை 21 நடந்த 28வது GST கவுன்சில் கூட்டத்தில் போர்வெல் தொழிலுக்கு அளிக்கப்பட்டிருந்த விதிவிலக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை. தற்போதைய ஸ்டேட்டஸ் கோ நிலையிலேயே தொடரும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 18% GST கட்டும் நிலை நீடிக்கிறது. போர்வெல் தொழிலில் 70% டீசலுக்கே செலவாகிறது. டீசல் GST வரம்பிற்குள் இல்லை. வாட் வரி விதிப்பிற்கு உட்பட்டது என்பதால் போர்வெல் தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். வீட்டிற்கான குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளுக்கு போர்வெல் அமைக்கப்படுகிறது. இதனால் தண்ணீர் நிச்சயம் வரும் என கூற முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட போர்கள் அமைக்க வேண்டியுள்ளது. இதனால் நஷ்டம் ஏற்படுகிறது. நஷ்டத்தை ஈடுகட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் GST தருவதில்லை என போர்வெல் தொழில் செய்வோர் வேதனை தெரிவிக்கின்றனர். வாடிக்கையாளரிடம் GST வாங்காமல் 18% GST கட்டுவது கடினம். 100% வருமானம் வந்தால் 70% எரிபொருளுக்கும் 10% வேலையாட்கள் சம்பளம், 10% காப்பீடு மற்றும் தேய்மான செலவு, மீதமுள்ள 10% வருமான வரியுடன் வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடிவதில்லை என்கின்றனர். இந்த 18% GSTன்றது எங்களுடைய ஒர்க் பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் GST. நாங்கள் சார்ஜ் பண்ணுற ரேட்டுக்கும் அதில் எங்களுக்கு டீசல் காஸ்ட் வந்துடுது. சாதாரணமாக GSTன்றது இன்புட் டேக்ஸ் எடுத்தால் தான், அதாவது ஒரே டேக்ஸ் வரணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் அதை பண்ணாங்க. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எங்களுக்கு கிடையாது டீசலுக்கு. காரணம் என்னென்னு கேட்டால் டீசல் வாட்டில் இருக்கிறதுனால எங்களுடைய செலவீனத்தில் மோர் தென் 70% டீசலுக்கு போயிடுது. 10% வேஜஸில் போயிடுது. பேலன்ஸ் உள்ள 20%லேயே நாங்கள் மெயின்டெனன்ஸ்லேருந்து மற்ற எல்லாம் பார்க்கணும், ரோட் டேக்ஸ்லேருந்து எல்லாம் கட்டிட்டு வரணும். இப்படி இருக்க போகும்போது எங்களால் எப்படி 18% கட்ட முடியும்? இது கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால எங்களுக்கு முழுவதும் எங்களுக்கு விதிவிலக்கு நான் கேட்கவில்லை. நாங்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு 5%ஆக மாற்றிக்கொள்ளும். GST ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் 70%க்கு டேக்ஸ் வேண்டாமல் கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். இதுதான் எங்கள் தொழிலை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்போ தொழிலை விட்டு நிறைய பேர் தொழிலை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பாதி பேர் டியூ கட்ட முடியாமல் இறந்து போனவங்களும் இருக்க, சூசைட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ பாதி பேர் வண்டியை விற்றுட்டு டிரைவர் வேலைக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதே ஸ்டேஜில் போச்சுன்னா எங்களால் நடுத்தர மக்களுக்கு தண்ணி கொடுக்குற வேலையை செய்ய முடியாது. நடுத்தர மக்கள் ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல போர் போட்டு தண்ணி இருந்தாலும் வீடை கட்ட முடியும். தண்ணியெல்லாம் வீடு கட்ட முடியாது. நடுத்தர மக்கள் வீடு கட்டணும்னா எங்களுடைய சர்வீஸ் நிச்சயம் வேணும். அந்த சர்வீஸ் எங்களால் இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுது. 18% GST வாங்குறது நடக்காத காரியம். தயவுசெய்து அரசாங்கம் இதை 5%ஆக குறைக்கணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 50வது மற்றும் 53வது GST கவுன்சில் கூட்டத்தில் சில தொழில்களுக்கு GST 3% குறைக்கப்பட்டுள்ளது. போர்வெல்லுக்கு 5% குறைக்க வேண்டும். போர்வெல் தொழிலாளர்கள் GST பதிவு செய்து முறையாக அரசுக்கு வரி செலுத்த தயாராக உள்ளனர். இத்தொழிலை நம்பி 2.5 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. இவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. 2018இல் GST கமிஷனர் போர்வெல் தொழிலுக்கு GST குறித்து தெளிவாக கூறவில்லை. தற்போது கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கின்றனர். இதனால் வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது. இதை ஈடு செய்ய பொது மன்னிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்.